வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சூரிய மகாதிசையில எந்த புத்தி காலத்துல திருமணம் நடக்கும் அப்படின்னு ஜென்ரலா தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? திருமண காரியங்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு குருபலன் வந்துருச்சா அப்படின்னு நம்ம மெயினா பார்ப்போம். அப்போ வந்து குருபலன் அப்படிங்கிறது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். கோச்சாரத்துல சந்திரனுக்கு இந்த ஸ்தானங்கள்ல வரும்போது குருபலன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு சூரிய தசை அப்ப நடக்குது. அப்போ எந்த புத்தியில நடக்கும் அப்படின்னு மெயினா பார்க்க போறோம். ஜென்ரலா பார்க்க போறோம். ஓகேங்களா? சூரியன் வந்து உங்க லக்னத்திற்கு யோகராக இருந்தாருன்னா 100% இந்த டைம்ல திருமண வயதுள்ளவர்களை திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அப்ப பார்த்தோம்னா சூரிய திசை சூரிய புத்தி, சூரிய திசை சந்திர புத்தி, சூரிய திசை சுக்கர புத்தி, சூரிய திசை குரு புத்தி, இந்த காலங்கள்ல திருமணம் 100% நல்ல முறையாக நடக்கும். இன்னொன்னு லக்னத்துக்கு 2 குடையவனோட புத்தி, சூரிய திசை அந்த புத்தி. அடுத்தது பார்த்தோம்னா லக்னத்திற்கு 7 குடையவனோட புத்தி, சூரிய திசையில் வரும் காலங்கள் எல்லாம் திருமணம் வந்து 100% நல்ல முறையாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா? வணக்கம்.